நாட்டில், அந்த நாட்டில் வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் காலியாக இருக்கும். அங்கே தேவையில்லை இந்த ஃபார்மசி, நர்சிங் எல்லாம். ஏன்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டலு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 பேர் 3 பேர் தான் அட்மிட் ஆவாங்க. அந்த நாட்டில் எல்லாமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. 230 கண்ட்ரீஸில் 230 நாட்டில் ஒரு உன்னதமான பணக்கார நாடுனாக்கா டென்மார்க். உலகத்திலேயே அந்த டென்மார்க் பாஸ்போர்ட் இருந்தாக்க எங்கேன்னு விசா இல்லாத போகலாம் நம்ம எல்லா உலகமே. அந்த டென்மார்க் நாட்டில் எல்லாருமே பணக்காரு, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஆனால் டெய்லி 5-7 சூசைடு நடக்குவாங்க. சூசைட் பண்ணிக்குவாங்க, ஆத்மஹத்யா. சூசைட் நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம்? தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அவங்க மேலே போயிடுறாங்க. எதுக்கு காரணம்னாக்கா நம்ம வசனம் 8 பேருக்கு உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. இங்க எசேயால ஆண்டவர் சொல்றாரு, தமிழ்ல ரொம்ப அருமையா இருக்காது. சோர்ந்து போகிற அவங்களுக்கு அவரு பலன் கொடுப்பாரா. ஹல்லேலூயா. நம்ம ஒரு வாழ்க்கை நம்ம வாலிபை வயசுல இருக்கிறவங்க நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றார், இளைஞர்கள், யூத்ஸ், வாலிப பசங்க எல்லாமே வாலிபமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு சிட்டியில் யார் தாய் யார் பொண்ணு தெரில, மேக்கப் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ பெங்களூர் சிட்டியில் பாஸ்டர்ஸ் கூட ஐப்ரோ பண்ணிக்கிறாங்க. ஹல்லேலூயா. சரி, எது இருக்கட்டும், சந்தோஷம். ஆனா சோர்ந்து போவாத மாதிரி நம்ம வாழ்க்கைய வந்து கழுகுக்கு அவரு கம்பேர் பண்றாரு. ஹல்லேலூயா.